வணக்கங்க. வெள்ளிக்கிழமைனாலே புது புது படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் வர வெள்ளிக்கிழமை என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். மதராசி முதல் காதி வரை வெள்ளிக்கிழமையில் தேட்டரில் வெளியாகக்கூடிய படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 தேட்டரில் வெளியிட்டாங்கங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் தேட்டரில் வெளியான இந்த படத்திற்கு பின் எந்த படமும் சொல்லிக்கொள்ள அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தற்போது செப்டம்பர் 5 தேட்டரில் வெளியாக உள்ள படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதராசி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இது தீனா படத்தின் முதலம் இயக்குனராக அறிமுகமான AR முருகதாஸ், ரமணா, கஜினி, துப்பாக்கி, ஏழாம் அறிவு, கத்தி, சர்க்கார் என வெற்றி படத்தை கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனராக இருக்கிறாரு. அவரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் மதராசி. இதில் ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜி மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கும் அனிருத் சார் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5 வெளியாக இருக்குங்க. அடுத்து பேட் கேர்ள். இயக்குனர் வெற்றிமாறனுடைய கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் கம்பெனி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் பேட் கேர்ள். அஞ்சலி சிவராமன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் சாந்தி பிரியா, சரண்யா, ரவிச்சந்திரன், ஹரிதுருமன், டிஜே சஷிங், பொம்மி ரெட்டிப்பள்ளி ஆகியோர் நடித்திருக்காங்க. பேட் கேர்ள் படத்தோட டீசர் வெளியான போதே அந்த டீசரில் இருந்த சில கருத்துக்களால் படம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாச்சுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து காந்தி கண்ணாடி. இது விஜய் தொலைக்காட்சியில் பிரபல நகைச்சுவை நிகழ்ச்சியான கலக்க போவது யாரும் மூலம் மக்கள் மத்தியில் அறிமுகமான பாலா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தற்போது காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்காரு. இந்த படமும் செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை தான் வெளியாக இருக்கு. படத்தோட இயக்குனர் ஷெரீஃப் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஆதிமூலம் கிரியேஷன் சார்பில் ஜெய்கிரண் தயாரிக்க விவேக் மெர்வின் இசையமைச்சிருக்காரு. பாலாஜி கே ராஜா ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. பாலா நாயகனாக நடிக்க நாயகியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடிச்சிருக்காங்க. மேலும் இவர்களுடன் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ஜுனன், நிகிலா சங்கர், ஜீவா சுப்பிரமணியம், அமுதவாணன், மனோஜ் பிரபு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அவர்கிட்ட கார் இல்லை, சொந்தமாக வீடு இல்லை அப்படின்லாம் பார்க்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்த்தோம். அதில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ டாய்லெட் இல்லை, அதனால் அங்கே கட்டுறதுக்கு 15 லட்ச ரூபா ஆகும், ஆனால் என்கிட்ட 5 லட்ச ரூபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வைக்க அந்த மாதிரி ஒரு விழா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, உண்மையாலுமே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு அவங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த சார் ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதை எல்லாருமே சான்ஸ் கிடச்சுன்னா போய் பாருங்கள். அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சாருடைய படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, ஆனால் எங்களுக்கு வேறு டேட்டு கிடைக்காதனால படம் நாங்கள் தயாரித்து கொடுத்துருவோன்ட்டோம், ஆனால் நிறுவனம் என்னைக்கு வெளியிடுறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும், அதனால் நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் அந்த மதராசி படத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த ஒன்றில் யாருக்குமே வராதுங்க. வெரி கிரேட்டுங்க. அந்த மாதிரி அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அடுத்து காதி. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த நடிகை அனுஷ்கா இருக்கிறாங்க. இவங்க நடிப்பில் தான் கடந்த ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் மிஸ் ஷெட்டி, MR பொலிஷெட்டி திரைப்படம். இந்த படத்தை தொடர்ந்து அனுஷ்கா காதி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கிரீஷ் ஜஹர்முடி இயக்கியிருக்காரு. இந்த படத்து மூலமா நடிகர் விக்ரம் பிரபு தெலுங்கில் அறிமுகமாகிறாரு. இந்த திரைப்படமும் ஒரு 5 தான் தேட்டரில் வெளியாக இருக்குதுங்க. அடுத்து பாகி 4. பாலிவுட்டோடைய அதிரடி ஆக்ஷன் நடிகர்களாக டைகர் ஷ்ரப் மற்றும் சஞ்சய் தத் இணைந்துள்ள நடித்துள்ள படம் தான் பாகி 4. இந்த படத்தை ராஜிக் நத்தியவலட்டா எழுதி தயாரிச்சிருக்காங்க. ஹர்ஷா இயக்கி உள்ள இந்த படத்தில் ஹார்னா சந்து, ஜோனம் பாஜ்வா அண்ட் ஸ்ரேயால் தல்பதே, சௌரப் சத்வே, உபேந்திரா லிமேயோ உள்ளிட்ட முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. பாகி 4 வரும் செப்டம்பர் 5 தான் திரையரங்கில் வெளியாகுது. இதே தேதியில் விவேக் அனிகோத்திரியோடைய தி பொங்கால் பைல்ஸ் படமும் வெளியாக இருக்குது. வர 5 தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் 4 திரைப்படம் வெளியாக இருக்குது. இதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கும் மதராசி திரைப்படம் அதிக வசூலை அள்ளும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பேட் கேர்ள் திரைப்படம் படத்தோட டீசர் வெளியான போதே பெரும் சர்ச்சையில் சிக்கியதாலும் வெற்றிமாறனுடைய தயாரிப்பு என்பதாலும் இந்த படத்திற்கு என்று தனி ரசிகர்கள் இருப்பாங்க போல தெரியுது. அப்புறம் இதனால் இந்த 2 படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய போட்டியாக இருக்குது. அண்டு காந்தி கண்ணாடியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க பாலாவுக்கு நிறைய ஆடியன்ஸ், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த படமும் எப்படி வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நீங்கள் எந்த படத்துக்கு போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.